வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா நெறையா ஸ்கேம்ஸ் நடந்திருக்கும். நமக்கு கால் பண்ணி வந்து கார்டு மேல இருக்க நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ நீங்க ஒரு ஓடிபி சொன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பார்சல் நாங்க கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி நெறையா ஸ்கேம் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி நெறையா ஸ்கேம்ஸ் இருக்கு. ஸோ இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜாப் ஸ்கேம் தான் போயிட்டுருக்கும். நம்ம YouTubeல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குந்தான்ஸ் இருப்பான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேத்துட்ட பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வாங்கி பயங்கரமா இந்த சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கேம் பண்ணியிருப்பான். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, இந்த ஜாப் ஸ்கேமுங்கிறது இப்போ நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. இல்லைன்னா பெரிய பெரிய கம்பெனில உங்களுக்கு ஜாப்ஸ் வாங்கி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வெரிஃபை பண்ணாம எதையுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஆரம்பிக்குது? யார் இத பண்றா? அப்படிங்கிறத தான் இந்த டீட்டெயிலா நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ ஓகே. டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜாப் ஃபேர் நடப்பாங்க. ஒரு மைக்ரோ ஜாஃபர் இல்லை மினி ஜாஃபர்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சார்பாக நடக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு பொருளே இருக்கும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் மூலியமாக தான் வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே இதை வச்சு ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறை கம்பெனிகளை கூப்பிட்டு ஜாப் ஃபேர் மாதிரி நடத்துவாங்க. எய்தர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ஜாப் ஃபேர் நடக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காலேஜோ ஸ்கூலோ அவங்க செலக்ட் பண்ணி மாசத்துல 3வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ஃபேர் வந்து நடக்கும். 3வது வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை நடக்கும். டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நாள் ஜாப் ஃபேர் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த கம்பெனி வருது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். எவ்ரி மந்த்தும் 3வது வெள்ளிக்கிழமை, 3வது வாரத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் அந்த ஜாப் ஃபேர் நடக்கும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஃபேர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தேன். என்னோட மனைவியும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போனோனே அங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி சின்னதா குடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர்ன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்குற மாரி இருக்கும். குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ற மாரி இருக்கும். ஸ்கேன் பண்ணோனே என்ன ஆயிரும்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் அதில ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபில் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு போர்ட்டல் உருவாகிரும். ஸோ அதில ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களோட ப்ரொஃபைல் நம்ம நாக்ரிலலாம் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி தான் அதிலேயும் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். அந்தனுடைய ப்ரொஃபைலோட யூசர் ஐடியும், பாஸ்வேர்டையும் நம்ம அந்த ஸ்லிப்லேயே எழுதி அவங்க கிட்ட குடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அது வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அது எதுக்காக அவங்க கேட்குறாங்க ரீசன் எனக்கு தெரியல. ஸோ நம்ம எழுதி குடுத்துருவோம். அதை அவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாப் ஃபேர்ல போய் அட்டெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே. இது வரைக்கும் ஃபைன். ஓகேங்களா? இப்ப அந்த பிரைவேட் ஜாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. இவங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ லீகலான கம்பெனிக்கு அந்த டேட்டா குடுக்கும்போது எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. ஆனா ஒரு சில ஃப்ராட் கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள ஒரு கம்பெனியா காட்டிக்கிட்டு, அந்த டேட்டாஸ அதாவது பர்சனல் டேட்டாஸ வந்து வந்து அவங்க வாங்கிர்றாங்க. ஆனா, ஒரு சில ஃப்ராடு கம்பெனிங்கலாம் பார்த்தீங்கன்னா, தங்கள ஒரு கம்பெனிகளா காட்டிக்கிட்டு, அந்த ஸ்டூடண்ட்ஸோட டேட்டா பேஸ கம்ப்ளீட்டா வாங்கிடுறாங்க. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்கள கம்பெனியான்னு வெரிஃபை பண்ணாம, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாஸ அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராடு கம்பெனிக்காரங்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள ஒரு பெரிய நிறுவனம், ஸோ அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் இல்லன்னா கேப்ஜெமினின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு சில பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி பெரிய கம்பெனிகள்ல நாங்க வந்து அதுலேருந்து ஃபோன் பண்றோம்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணி, உங்களோட நேம் வந்து இது தானே, உங்களோட நீங்க குவாலிஃபிகேஷன் இது தானே, நீங்க வந்து டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ்ல வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க, நாங்க அங்கேருந்து தான் டேட்டா வாங்கி பேசுறோம் அப்படிங்கிற மாரி ஒரு நல்லவங்க மாரியே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளும் வந்து ஒரிஜினலாவே அவங்க கம்பெனில இருந்து தான் பேசுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிருவோம். நம்பிட்டு அவங்க கேட்கக்கூடிய எத்தனை இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நம்ம குடுப்போம். ஈவன் ஓடிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா கூட நம்ம அதையுமே கூட ஷேர் பண்ணிருவோம். ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, என்னோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வந்தது. டிசிஎஸ்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆடியோவ நீங்க கேளுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஜாப்க்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. சொல்லுங்க சார். ஜாப் கிடைச்சதா? இல்லைங்க சார், சொல்லுங்க. கிடைக்கலையா? இல்லைங்க சார். இப்போ ஜாப் என்ன தேவைப்படுதாம்மா? சார் என்ன மாதிரி ஜாப்? ஜென்ஸும் வரலான்னா ஹஸ்பண்ட் வேணா இது வந்து வருவார். கம்பெனி டிசிஎஸ். சரியா? ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு. வீட்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் ஃபார் ஹோம்ல. சரியா? ஓகேங்க சார். ஒர்க் வந்து டெலிகாலர், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸுங்க சார். ஓகே ஓகே. அப்போ டெலிகாலிங், டேட்டா என்ட்ரி, லாகிங்லாம் பண்ணுவீங்கல்ல? டேட்டா என்ட்ரி எக்ஸல் தேவைங்களா?
இல்ல பேசிக் தான். மொபைல்லே பண்ணீங்களாங்க நீங்க. சரியா? எல்லாமே ட்ரைனிங் இருக்கு, சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? ஓகே 20,000 சேலரி வரும். 6 ஹவர்ஸ் தான் வீட்ல இருந்து தான் பண்ற மாதிரி வரும். சரியா? ஓகேங்க சார். 11 o'clock வந்து ஜூம் ஆப்ல இதுக்கான இன்டர்வியூ அண்ட் ட்ரைனிங் இருக்கு. சரியா? ஜூம் தெரியும்ல? தெரியுங்க சார். ஓகே 11 o'clock நடக்கும் ஜூம்ல இன்டர்வியூ ட்ரைனிங் 1 hour போகும். ஜாப் என்ன, கம்பெனியோட ப்ரொஃபைல் என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? ஓகே ஸோ ரெஸ்யூம் இருக்கா? இருக்குங்க சார். ஓகே இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஆஃபர் லெட்டர் கன்ஃபார்ம் கால் ஆஃபீஸ்ல இருந்து பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஓகே கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரைனிங்காக சிம்முக்காக ஒரு 500 பே பண்ற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க. சரியா? ஓகே ஓகே ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நீங்க மெசேஜ் பண்ணுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதோட நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். சரியா? ஓகேங்க. ஓகே ஏதாவது நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டைம் இல்லை, சீக்கிரம் பண்ணுங்க. வேற என்ன டவுட் இருக்கா? ரெஸ்யூம் இருக்கா? ரெடி பண்ணாமா இதுக்கப்புறம் தான்? இல்லை இருக்குங்க சார். சரி ஓகே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ஓகே ம் ஸோ நீங்கள் அந்த ஆடியோவை நல்லா கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 20,000 சேலரியாமா, 6 ஹவர்ஸ் தான் ஜாபாமா, வீட்டில் இருந்தே பண்ணலாமா. ஸோ இதுதான் அவங்க விரிக்கக்கூடிய வலையே. பரவாயில்லையே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தே ஜாப் பண்ணலாமா, 20,000 சேலரி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு இதில் அவர் சொன்ன வார்த்தைகள் நல்லா பொழுது கவனிச்சு பாருங்கள். ரெஸ்யூம் அனுப்புனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அது கூட பரவாயில்ல, 500 கேட்குறாரு. டீமுக்கு 500 அப்ளிகேஷனுக்கு கேட்டிருந்தா கூட ஒரு நியாயமாக இருக்கும். அவருடைய டீமுக்கு வந்து 500 ருபீஸ் வேணுமாமா. அது ரெஸ்யூம் இருக்கா, இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணணுமா, குயிக்காக அனுப்புங்க, டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரஷ் பண்ணுறாரு. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேமர் தான் அப்படிங்கிறது நம்ம. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேமர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க பேசக்கூடிய பேச்சுகள்லேருந்தே நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த கான்வர்சேஷனில் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிசிஎஸ் கம்பெனி சென்னையிலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. ஸோ முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி சென்னையிலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வார்த்தைகள் சொல்கிறாரு. இது வந்து டேட்டா என்ட்ரி மாதிரி ஜாப் தான், மொபைல்லேயே நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொபைலெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மொபைலில் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வச்சு நிறைய ஆடு பார்த்து ஒரு பெரிய பஞ்சாயத்தில் கோயம்புத்தூரில் ஒருத்தர் சிக்கினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஜாப்ஸ்லாம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம், எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாமல் ஜாப் கொடுக்குறோம், எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாமல் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கால்வாசி ஸ்கேமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா ₹1 கூட கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஈவன் சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக உங்கள்கிட்ட ₹1 கூட வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களே ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தால் அவங்களே உங்களுக்கு அனுப்புவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் காப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அந்த கம்பெனி வந்து இமெயில் காப்பி உங்களுக்கு வரும். ஸோ அதில் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. யாரும் காசுலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்படி காசு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தயவு செஞ்சு யாரும் பே பண்ணிடாதீங்க. அவர் பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் உடனே அனுப்பிவிடுங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தான் அவர் டேட்டா வாங்கியிருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவர் ஓப்பனாகவும் சொல்லிட்டார், எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத. ஆனால் வந்து அவருக்கு இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு நம்மளுடைய அட்ரஸ், நம்மளுடைய இமெயில் ஐடின்னு சொல்லி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க வந்து நம்ம பேசுனதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 500 ருபீஸ் கட்ட சொல்லுவார். நீங்கள் 500 கட்டினீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 கட்ட சொல்லுவார். அப்புறம் ஒரு 1000 கட்ட சொல்லுவார். இப்படி உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட்டை கறக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை கறந்துட்டு கடைசியாக உங்களை பிளாக் பண்ணிவிட்டு அவருடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த சிம் கார்டை தூக்கி போட்டு கிளம்பி வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ இது மாதிரி நிறையா ஜாப் ஸ்கேம் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு யாரும் போய் இதில் மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேர்தல் நேரம் நெருங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மகளிர் ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் போயிட்டுருக்குது. திடீர்னு கால் பண்ணி நாங்கள் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கலையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கேமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்படி யாராவது பேசுனாங்க தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கொடுக்குறேன், பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாராவது ரெஸ்யூம் கேட்டாங்களோ உங்களை பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. கம்ப்ளீட்டாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஒன்ஸுக்கு நிறைய தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ண சொன்னாங்க, இல்லை உங்களை ரஷ் பண்ணுறாங்க, சீக்கிரம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸாக இருக்கும். மேபி அவங்களும் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.